எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குது. அது மனச வந்து சங்கடப்படுத்த தானே செய்யும். அந்த சங்கடங்கள் ஒரு இருக்கு. துரதிருஷ்டவசமான சம்பவம் மாதிரி தான் இது பொதுவா பார்க்குறப்போ இருந்தது. இருந்தாலும் எந்த விதமான ம். ஒரு தவறான ஒரு விஷயங்கள் எதுவும் நடந்துரல. ஓகே. ஸோ அது வந்து மனது வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு யாருக்கும் விஷயமா காயங்களோ எதுவும் பெருசா எதுவுமே இல்ல. கார் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாச்சு. உடனடியா அடுத்த 20வது நிமிஷமே வேற கார் வாங்கி தந்துறோம்ன்றத அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, புது கார் வாங்கி புது வண்டி வாகனம் புதுசா வாங்கி கொடுத்தாரோன்னு அந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்து வண்டி. ஓகே. அதுக்காக உனக்கு இதே மாதிரி பழைய ஒரு காரை வாங்கி தரேன்னு சொல்லல. புது கார் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு. 20 லட்சம் ரூபாயில. என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு மனவேதனை இருந்திருக்கும்ல, நம்ம கார் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இங்க எதுவுமே பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் யாருடைய மனதையும் புண்படுத்தியோ நோகடிச்சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்கள் இங்க பேசப்படணும்ன்றது எதுலேயுமே இல்லை. எல்லாருமே ஊர் கூடி தேர் இழுக்கலாம்ன்ற களத்தை தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அதற்கு சாட்சி நேற்று மாநாட்டினுடைய கூட்டம்.